சினிமா நேயர்களுக்கு அன்பு வணக்கம். வெல்கம் டு எம்டி திரை. இந்த ஷோல லவ் மீ அப்படிங்கிற படத்தினுடைய ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போறோம். பிரைம்ல தமிழ் டப்பிங்கோட அவைலபிளா இருக்கு. இந்த படத்தை ஒரு காம்ப்ளிகேட்டடான ட்ரையாங்குலர் அடல்ட் ரொமான்ஸ் மூவியா இந்த படத்தை கொடுத்திருக்காங்க. இந்த படத்தினுடைய கதை அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த படத்தினுடைய ஆரம்பத்திலேயே நாயகி பாத்தீங்கன்னா இட்டாலியில் இருக்கக்கூடிய ஒரு எலைட் ஸ்கூல்ல ஜாயின் பண்றாங்க. இவங்களுடைய சகோதரனுடைய மறைவுக்கு பிறகு ஒரு மாற்றத்துக்காக அந்த ஸ்கூல்ல போய் ஜாயின் பண்றாங்க. அங்க இவங்களுக்கு சில நண்பர்கள் கிடைக்கிறாங்க. அதுல ஒரு நபர் தான் பாத்தீங்கன்னா முக்கியமான நபர் தான் வில். இவர் பாத்தீங்கன்னா ரொம்ப காமான, எல்லாருக்கும் பிடிக்கக்கூடிய ஒரு நபரா இருக்காரு. இவருக்கு பாத்தீங்கன்னா ஒரு கட்டத்துல நம்ம நாயகியுடைய பாய் ஃப்ரெண்டாவே மாறுறாரு வில்லு. இன்னொரு நபர் தான் பாத்தீங்கன்னா ஜேம்ஸ். இவர் பாத்தீங்கன்னா ரொம்ப முரட்டுத்தனமான நபரா இருக்காரு. இவர் பாத்தீங்கன்னா சட்டவிரோதமான அந்த ஃபைட் எல்லாம் ஈடுபடுறாரு. ஒரு கட்டத்துல நாயகியை ரொம்ப ஆரம்பத்துல இருந்து சீண்டிட்டே இருக்காரு, சண்டை வாங்குறாரு. ஒரு கட்டத்துல அது பாத்தீங்கன்னா நம்ம நாயகிக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஒரு விதத்துல ஒரு ஈர்ப்பு ஏற்படுது. சோ இவங்க 3 பேருக்குமான அந்த ட்ரையாங்குலர் லவ் ஸ்டோரி எப்படி போகுது அப்படிங்கறதா இந்த படத்தினுடைய மீதி கதை. இந்த படத்தை பத்தி அலசணும் அப்படின்னா, இந்த மாதிரியான டெம்ப்ளேட்ல வெளிவந்த ஒரு காம்ப்ளிகேட்டடான ட்ரையாங்குலர் லவ் ஸ்டோரியை மையமாச்சு வந்த அடல்ட் மூவி அப்படிங்கிறது எக்கச்சக்கமா நம்ம பார்த்திருப்போம். அந்த படங்கள்ல இருந்து இது ஏதாவது வேறுபட்டிருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா சுத்தமா இல்லை. அதே பழைய பாணியில பழைய டெம்ப்ளேட்ல எடுக்கப்பட்ட ஒரு ட்ரையாங்குலர் லவ் ஸ்டோரி தான் இந்த படம். இந்த படத்தினுடைய பிளஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இட்டாலி நகரை ரொம்ப அழகா காட்டியிருக்காங்க. அந்த ஸ்கூலுடைய கட்டிடக்கலையை ரொம்ப ரசிக்கக்கூடிய வகையில காட்டியிருந்தாங்க. இந்த படத்தினுடைய பின்னணி இசை இளைஞர்களை கவரக்கூடிய வகையில எடுத்திருந்தாங்க. அதே போல பாத்தீங்கன்னா நம்ம நாயகி மியா இருக்காங்க இல்லையா, சோ அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் இந்த படத்துல ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. இந்த படத்தினுடைய நெகட்டிவ்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பழைய டெம்ப்ளேட் கதைங்க. ஒரு நல்ல பையன், ஒரு கெட்ட பையன், இவங்களுக்கு இடையில ஒரு பெண் மாட்டிக்கிறா. சோ இவங்களுக்கான அந்த ட்ரையாங்குலர் லவ் ஸ்டோரியை தான் கொடுத்துருக்காங்க. இந்த கதையில பெரிய வித்தியாசம் அப்படிங்கிறது எதுவுமே இல்லை. அதே பழைய டெம்ப்ளேட் தான் கொடுத்துருக்காங்க. அதே போல இந்த படத்தினுடைய நீளத்தை குறைச்சிருக்கலாம். அதே போல இந்த படத்துல வரக்கூடிய கதைகளை யூகிக்கக்கூடிய வகையில அமைச்சிருந்தாங்க. அதே போல நாயகிக்கும் மியாவுக்கும் அந்த வில்லுக்குமான அந்த கெமிஸ்ட்ரி பெரிய அளவுல ஒர்க் அவுட் ஆகல அப்படிங்கறதான் சொல்லி ஆக வேணும். அந்த மைஃபால்ட் அந்த மாதிரி அடல்ட் படங்கள் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா தாராளமா ஒன்ஸ் ட்ரை பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு படம் தான் இந்த லவ் மீ. இந்த படத்துக்கு எம்பி3 கொடுக்குற ரேட்டிங் 5 to 2.5. அடுத்த வருஷத்துல நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.